வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாஞ்சின் சம்பந்தம் கடுமையா விமர்சிக்கிறான் சாட்டி சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன்னா, நாஞ்சின் சம்பந்தம் எப்படின்னா எப்படி சொல்றாரு, இன்னைக்கு இங்க இருப்பாரா நாளைக்கு அங்க இருப்பான். நீங்களும் அப்படிதானே இருந்தீங்க ஆரம்ப காலகட்டத்துல. பெரியார் எப்படி விமர்சிச்சீங்க? பெரியார என்ன அடிக்கடி நான் எனக்கு என்னால ஏத்துக்க முடியாத விஷயம் தெரியுமா, பெரியார அப்போ பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆதரிச்சது நீங்க. எப்படின்னா, பெரியாருடைய கொள்கை தலைவன், என்னுடைய அக்காமார்கள் அமெரிக்காவில் படிக்கிறார்கள், லண்டனில் படிக்கிறார்கள், பெரிய பெரிய இடத்துல படிக்கிறார்கள். யார் காரணம்? யாரா? எங்க ஐயா பெரியார. நீங்க தான் சொன்னீங்க, நான் சொன்னேன். இப்ப பேசக்கூடிய இப்ப நாங்க பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரியார் ஏத்துக்க முடியாது. பெரியார் தமிழத்துக்கு என்ன பண்ண அந்த வாய் இருக்குல்ல. உங்க அண்ணனுக்கு என்ன வயசு ஆகுது? இப்போ 60 வயசு இருக்குமா? உங்க அண்ணன் 45 வயசுல ஒருத்தர் முதிர்ச்சி அடைஞ்ச வயசு. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு அப்போ ஒருத்தர் அனலைஸ் பண்ற வயசா 45 வயசு. அந்த 45 வயசுல தான் உங்க அண்ணன் மேடை பேச்சு அப்படி பேசுறாரு. என்னுடைய ஐயா, என்னுடைய தூர தேசத்தில இருக்கும் என்னுடைய அண்ணன் பிரபாகரன், எங்களுடைய பெரியாருடைய கொள்கையை எடுத்து பெரியார் கோட்பாடு வளர்ந்த நாங்கள் பெரியார் கை கரங்களை பிடித்து நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். அது யாரு? என் தலைவன், என் தலைவன் பெரியார். வாய் பேசுனீங்க தானே. இப்போ நீங்களா சொல்றீங்க வேணாடு, நீங்களா சொல்றீங்க வாங்கன்னு. நீங்க எங்கடா உங்க விஷயமே புரியலையடா. உண்மை விஷயம் ரைட்டா? இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க யாராவது நாமத்தை பதில சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். நீங்க எது கட்சி ஆரம்பிச்சீங்க? நீ கட்சி எதுக்கு ஆரம்பிச்ச? உனக்கு யாரா எதிரி? நான் கேட்கிறேன், உனக்கு யார் எதிரி? நீ என்ன சொன்னீங்க? என்ன நீங்க ஈழத்துல பாத்தீங்கன்னா 40,000 பேர் செத்து போயிட்டாங்க. அதற்கு பாத்தீங்கன்னா ராஜபக்சோட கூட்டு சேர்ந்து காங்கிரஸும் திமுகவும் தான் காரணம். என் இன மக்களை கொன்னதுன்னு சொன்னது யாரா? நீங்க தான் சொன்னீங்க. உங்க எல்லா மேடைகளும் யார் சொன்னீங்க? டிஎம்கே கொன்றுச்சு, டிஎம்கே எங்களுக்கு இன்னும் துரோகி அப்படின்னு சொன்னது நீங்க தானே. அப்ப என்ன இதுக்கு பாத்தீங்கன்னா மூக்காமுத்து யாரு? திமுகவோட ஒரு உறவு. அதாவது திமுக கலைஞரோட பையனா மூக்காமுத்து இறப்புக்கு மூக்காமுத்து வீடு ஈசிஆர் பக்கம் இருக்கு, அங்க போகாம நீங்க எதுக்கு ஸ்டாலின் போறீங்க? நீங்க ப்ராப்பரா பார்த்தா அவன் டெத்துக்கே நீங்க போயிடக்கூடாது. ஏன் ஒரு இன்னொருத்தருக்கு இப்ப நான் கேட்கிறேன், உன் வீட்டுல உன் அம்மா உன் அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த இறப்புக்கு ஒரு கொன்னவன் வீட்டுக்கு இல்ல அரசியல் வேற கொள்கை வேற நட்பு வேறன்னு சொல்லி போவீங்களா? நீங்க மக்களை வேணாலும் பாத்தீங்க அப்படின்னா ஏமாறி ஆக்குறாங்க. ஆனா எங்களை மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் ரசிகர்களை முட்டாளாக்க முடியாது.